ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பட்டி ஜாயின் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம ப்ளவுஸோட நல்ல பக்கம் வந்து மேலே இருக்கிற மாதிரி, அதுக்கும் மேலே லைனிங்கை வச்சு ஒரு தையல் போட்டுட்டு வரணும். ப்ளவுஸோட நல்ல பக்கம் தாங்க மேலே இருக்கணும். அதுக்கு மேலே லைனிங்கை வச்சு தையல் போட்டே வரணும். ரெண்டு பக்கமும் ப்ளவுஸோட நல்ல பக்கம் தான் நான் வந்து லைனிங்கை பார்த்துட்டு இருக்க மாதிரி வச்சுட்டு அப்படியே தையல் போட்டுட்டே வரேன். இப்போ வந்து அந்த தையல் பிசுரை லைனிங் பக்கமாக திருப்பி வச்சு அதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டுகிட்டே வாங்க. பிசுறு லைனிங் பக்கமாக தாங்க இருக்கணும், மெயின் ஃபேப்ரிக் பக்கமாக இருக்கக்கூடாது. லைனிங் பக்கமாக வச்சு அப்படியே படிமான தையல் போட்டுட்டு வாங்க. என்னமா அப்படியே திருப்பிட்டு மெயின் ஃபேப்ரிக்கில் ஒரு 1/2 இன்ச் கேப்பில் ஒரு தையல் போட்டுட்டு வாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் பட்டி ஜாயின் பண்ணுவாங்க. இது என்னோடய மெத்தட், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டு பட்டி நமக்கு கிடச்சிருக்கு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ளவுஸில் மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ப்ளவுஸ் வந்து 2 ஆம்கோலும் ஒட்டுக்காக வச்சு ஒரு பின் பண்ணி வச்சுருக்கேன். இனிமேல் அந்த பட்டி எடுத்து கீழே அப்படியே வச்சுட்டு உல்ட்டா நம்ம லைனிங் வேலை தெரிகிற மாதிரி வச்சுட்டு ஒரு மார்க்கர் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக லைனிங்கை வச்சு அது மேலே மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ணியாச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் இது இப்படியும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிடக்கூடாது. இதுக்காக தையலுக்காக 1/2 இன்ச் விடணும். மெஷர்மெண்ட் டேப் எடுத்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதோட எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் நம்ம ஜாயிண்ட் பண்ணுவோம்ல, அதுக்காக அந்த பக்கமும் அதே மாதிரி 1/2 இன்ச் எடுத்துகிட்டு இந்த ஷேப்காக 3 இன்ச் ஏதுக்கு 3 இன்ச் வச்சுருக்கேன் அப்படின்னா, நான் வந்து ப்ளவுஸில் டாட் பிடிக்க விட்ட கேப் வந்து 3 இன்ச். ஃபஸ்ட்டு நம்ம மெயின் டாட் பிடிக்கிறதுக்கு கேப் விட்டுருப்போம்ல, ஃபஸ்ட்டு அதில் வந்து 3 இன்ச் வச்சுருக்கேன். அதனால் அந்த 3 இன்ச்சு அதில் அப்படி மார்க் பண்ணிவிட்டு அந்த 3 இன்ச்லேருந்து ஷேப்காக மேலேருந்து 1 இன்ச்சு கீழே 1 இன்ச்சு கீழே வச்சு நான் மார்க் பண்ணிவிட்டு ஷேப்காக 1 இன்ச் வச்சு அப்படியே ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் டார்க்காக மார்க் பண்ணுங்கள், கொஞ்சம் நல்லா திக்காக தெரிகிற மாதிரி. கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் இருமிகிட்டே இருப்பேன், யாரும் தப்பாக எடுத்துக்கிட்டாதீங்க ப்ளீஸ். இன்னொரு இதை அப்படி வந்து நம்ம இன்னொரு பட்டி ரெடி பண்ணி வச்சுருப்போம், அது அப்படி மேலே வச்சு இப்படி நம்ம தட்டினாலே போதும். அதில் பாயிண்ட் எல்லாம் வந்து நம்ம இதில் நமக்கு இதில் கிடச்சிரும். அதில் நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்த அளவுகள் எல்லாம் இந்த சைடு இந்த பட்டியில் வந்துடும். அதை அப்படி நம்ம வந்து கோடு போட்டு தெரிகிற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இனிமேல் நம்ம தையலுக்காக விட்டு மார்க் பண்ணியிருப்போம்ல, அந்த இடத்துல இனிமேல் நம்ம ஸ்டிச் போடணும். அப்படியே ஸ்டிச் போட்டுகிட்டே வாங்க. இப்போ நம்ம தையலுக்கு விட்டு தாங்க இதில் மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கோம். தையலுக்கு விடாமல் கட் பண்ணிடக்கூடாது. இப்படி பட்டி நம்ம இப்படி ஜாயின் பண்ணால் நம்ம வந்து அந்த அக்கிள் ஜாயிண்ட் பக்கம் வரும்போது நம்ம அந்த ப்ளவுஸ் ஜாயிண்ட் பண்ணும்போது ஒரு ஏற்ற இறக்கம் வரலாம், அதை வந்து நம்ம தவிர்க்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பிசுரெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம ப்ளவுஸில் ஜாயின் பண்ணணும். பட்டி ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக ஜாயின் பண்ணணும். மாற்றி வச்சிடக்கூடாது, கவனமாக ஜாயின் பண்ணணும். நான் வந்து பட்டிக்கு எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி விட்டு தாங்க நான் வந்து வச்சுருப்பேன். ஏன்னா சிலன்னு சொல்ல முடியாது, நமக்கு பத்தாமல் போயிடும் பட்டிக்குள்ளது. அதுக்காக அனுபவம் தானே எல்லாமே கற்றுத்தரது. அதனால் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் பட்டிக்கு வந்து விட்டுருப்பேன். மெயின் டாட்டை உள்ளே மடக்கி வச்சுட்டு அப்படியே ஒரு தையல் போட்டுட்டு வாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி இப்போவே நம்ம செக் பண்ணிடணும். பேக் நம்ம பின்னாடி
பேக் சைடில் உள்ள அளவும் மின் சைடில் உள்ள அளவும் நம்ம பட்டி ஜாயின் பண்ண பிறகு கரெக்டாக இருக்கா என்ன ஏற்ற இறக்கம் வந்துச்சுன்னா நம்ம இப்போயே அட்ஜஸ்ட் பண்ணிடணும். பட்டிக்கு விட்டு எக்ஸ்ட்ரா துணியும் கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வச்சு பார்க்கலாம். அந்த பஃப் வந்து நம்ம முன்னாடி டாக்டருக்குலாம் அதை வந்து அமுக்கிக்கிட்டு வச்சிடக்கூடாது. அது நல்லா நம்ம நார்மல் எடுக்கிற மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு தாங்க அந்த பட்டி கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, நான் பண்ணியிருக்கேன், கரெக்டாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த பட்டி ஜாயின் பண்ணலாம். கொஞ்சம் உடம்புக்கு முடியல, இருந்தாலும் நம்ம வீடியோ போடணுங்கிறதுக்காக உங்களுக்காக போடுறேன். புதுசாக டிப்ஸ்லாம் சொல்லித்தரணும்னு ஆசைப்பட்றேன். ப்ளீஸ் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் தாங்க புதுசாக எனக்கும் வந்து சொல்லிக் கொடுக்கணுன்னு ஆர்வம் வரும். இன்னும் நிறைய டிப்ஸ் இருக்குது, நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ வந்து நம்ம இந்த மின் இருக்குல்ல, இப்போ பேக் சைடு வந்து இதில் கரெக்டாக இந்த பக்கம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். எல்லாருமே வீடியோ பார்க்குறாங்க, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலை. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நான் பார்ப்பேன் ஆர்வமாக, யாராவது பண்ணியிருக்காங்களா சப்ஸ்கிரைப்னு. பண்ணியிருக்காங்க, சந்தோஷம்தான். இன்னும் பண்ணுங்கள் ப்ளீஸ். இப்போ வந்து நம்ம அதில் வந்து இந்த கட்டை, இந்த வளர்த்தி கட்டை நட்டை அப்படி இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். இப்போ முன்னாடி உள்ள பிசுரை வந்து நான் கட் பண்ணிக்கிட்டேன். முக்கியமாக ஹூக் பட்டி பக்கம் வந்து இந்த வளர்த்தியும் ஒரு பக்கம் கட்டையாகவும் அப்படி இருக்கும். அதை வந்து இப்போயே நம்ம செக் பண்ணிடணும். படிமாலை தையல் போட்டதுக்கப்புறம் தையல் பிரித்து ஜாயின் பண்ணால் நமக்கு எக்ஸ்ட்ரா வேலையாயிரும். அதனால் இப்போயே பார்த்தாச்சு, நான் பார்க்குறேன், எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, நம்ம வந்து அந்த பக்கமும் கரெக்டாக இருக்குது. அதனால் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நம்ம டபுள் தையல் போட்டுடலாம். ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் டபுள் தையல் போடணும். அதுவும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணாமலே டபுள் தையல் போட்டோன்னா நம்ம 2 தையலும் சேர்த்து பிரிக்கிற மாதிரி ஆயிரும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் தச்சாச்சு. இனிமேல் நம்ம இதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஸ்டைலில் பட்டி ஜாயின் பண்ணுவாங்க. இது என்னோடய ஸ்டைல். இது வந்து எப்போவுமே கரெக்டாக இருக்கும். எனக்கு இதை பேசிக்காக பிடிச்சிருக்கும். உள்ள பிசுறனா நான் வந்து ஓவர்லாக் போட்டுருவேன். மேலே படிமான தையல் போட்டுட்டு அப்படி போட்டுட்டு வாங்க. இப்போ பாருங்கள், பட்டி ஜாயின் பண்ணியாச்சு, அழகாக இருக்குது. இனிமேல் கொக்கி பட்டி வைக்க வேண்டியதான் பாக்கி. மக்களே, என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு அழகான வீடியோவில் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க, நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். பாய்.